1 கப்பு கேழ்வரகு மாவு, 1 கரண்டி கோதுமை மாவு, கொஞ்சமாக உப்பு, 2 கரண்டி எண்ணெய், 1 கப்பு தண்ணி. இப்போ நம்ம சப்பாத்திக்கு விரவிக்கிடலாம். கையில் ஒட்டாத அளவுக்கு சப்பாத்தி விரவியாச்சு. நல்லா தூக்கி அடிச்சுக்கலாம், உருட்டிக்கலாம். சப்பாத்தி விரிச்சாச்சு. கல் அடுப்பில் வச்சு கல் காஞ்சதும் சப்பாத்தியை போட்டுடலாம். ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊற்றலை. இப்போ கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம். அடுத்த பக்கம் சாஃப்டான கேழ்வரகு கோதுமை மாவு சப்பாத்தி ரெடி. எல்லாத்துக்கும் பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றி தான் விரையிருக்கு, சுடு தண்ணி கிடையாது. இதே மாதிரி நீங்களும் சுட்டு பாருங்கள், செமையாக வரும். எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்க தேன். நீங்களும் ஒருக்கா இது ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க.